ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் தெரியுமா? இப்போ நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். ஸோ அந்த அனுபவத்தெல்லாம் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறதுனாலையும் போஸ்ட் பண்ணுறதுனாலையும் இல்லைன்னா அந்த விஷயம் நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ அது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதாகவும் இல்லைன்னா அந்த ஒரு அவங்களோட வாழ்க்கையில் நடந்த அந்த ஒரு சிச்சுவேஷனை அவங்க ஷேர் பண்ணிக்கிறதுனால அதில் இருக்க நல்லது பாசிட்டிவிட்டி அதுங்கெல்லாம் ஷேர் ஆகும். ஸோ அப்படி போகிறதுனால அதை பார்க்குறவங்க நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி சரியாக இருக்குது. ஸோ இது கரெக்டான விஷயம். சோஷியல் பாசிட்டிவிட்டிங்கிறது இன்ஸ்டாகிராம் வழியாக நம்ம ஷேர் பண்ணலாம். அதாவது டேலண்டட் பீப்புள்ஸ் ரெகக்னைசிங். ஸோ இந்த டேலண்டட் பீப்புள்ஸ் இந்த ரெகக்னைஸ் பண்ணிக்கிறதுனால என்ன ப்ரோ அப்படி ஒரு இது இருக்குதுன்னு எடுத்துக்கிறேன்னா, இப்போது எடுத்த உடனே எல்லாருக்கும் இந்த சினிமா வாய்ப்பு, பிக் ஸ்க்ரீனோட சான்ஸு, அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸு, ஏதாச்சும் ஒரு 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 சினிமா மீடியா சைட்லாம் டிவி சேனல் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உள்ள யாருக்காச்சும் போகணுன்னா அங்கே போகணுன்னு கேட்பாங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கீங்க? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அந்த ஒரு டேலண்ட்டை அவங்க டான்ஸ் பண்ணலாம், மிமிக்ரி பண்ணலாம், ஸ்டாண்டப் காமெடிஸ் பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு எந்த விஷயமா இருந்தாலும் அது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டு அதை இது பண்ணுறதுனால நல்ல டேலண்டடான பீப்புள்ஸ் ரெக்கக்னைஸ் ஆகிக்கலாம். மூணாவது என்னென்னா, ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சிக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணுறது. இப்போ நம்ம இருக்க ஊரில் ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சி நடக்கும். அது எனி கான்ட்ரவர்சி, ஏதாச்சும் ஒரு பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சியாக இருக்கலாம், இல்லை இந்த யாராவது யாரை பற்றி தப்பாக பேசுகிற ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்கலாம், அப்படியும் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்கேமு, ஏதாச்சும் ஒரு கார்பரேட் கம்பெனி பண்ண ஒரு ஸ்கேமு, இல்லை எனிதிங், ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சியில் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு எல்லாரும் வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுனாலையும் இல்லை அது கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு நியாயத்தை பேசுறதுனாலையும் அந்த கான்ட்ரவர்சி என்ன நடந்திருக்கு, உண்மை என்னன்னு வெளியே தெரியறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இதில் இருக்குது. அதாவது என்னென்னா இன்ஃபர்மேஷன் என்டர்டைன்மெண்ட். ஸோ இன்ஃபர்மேஷன் என்டர்டைன்மெண்ட், ஸோ இது மூலமாக நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணலாம். என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்னால், இப்போது நம்ம கண்ணுக்கு தெரிகிறது ஒரு உலகம், கண்ணுக்கு தெரியாதது வேற ஒரு உலகம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கலாம், எடிட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் நம்ம என்டர்டைன்மெண்ட், அதாவது நம்ம நிறைய பேரோட லைஃப் இப்போ ரொம்ப பிஸியான லைஃப்பாக தான் இருக்குது. ஸோ அது ஒரு மைல்டான ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி எல்லாத்தான் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது. ஆனால் நம்ம அப்படியா யூஸ் பண்ணுறோம்? இல்லை. நான் சொன்ன விஷயங்கள் நடக்குதான்னு கேட்டால் நடக்குது. ரொம்பவே ஒரு லோவரான ஒரு பெர்சன்டேஜாக தான் இந்த விஷயம் நடக்குது. ஆனால் பேர் இந்த இன்ஸ்டாகிராமில் அப்ளிகேஷனுக்கு வர்றதும் அதை யூஸ் பண்ணுறதும் சரியாக இருக்கான்னு கேட்டால் இல்லவே இல்லை. அது ஏன்னு சொல்கிறேன், என்டர்டைன்மெண்ட் பர்பஸ். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், இதை என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப பிஸியானவங்க, அதாவது ரெஸ்ட்லெஸ்ஸாக ஓடிக்கிட்டு இருக்க ஒரு சில பர்சன்ஸ் சின்ன சின்ன ஒரு மைல்டு ஒரு இன்டர்வல், ஒரு பிரேக், அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காகவும் இல்லைன்னா கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அப்படி ஒரு பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்ஸ்டாகிராம் இப்போலாம் நார்மலாக ஒரு பீப்புள்ஸ் இன்ஸ்டாகிராம் திறந்தாலே மெஜாரிட்டியான டைம்ஸ் இதில் தான் இருக்காங்க. அது எடுத்தவொடனே சும்மா ஸ்க்ரோல் பண்ணி ஒரு 3 இல்லைனா 4 மணி நேரத்துக்கு ஸ்க்ரோலிங் மட்டுமே நடக்கும். சும்மா அந்த ரீல்ஸை பார்க்கறதுக்காகவும், போஸ்ட்டை பார்க்கறதுக்காகவும், அண்ட் ஒரு சில பேரோட ஐடிஸை போயிட்டு செக் பண்ணுறதுக்காகவும் பார்க்கறதுக்காகவும் இதுக்காக மட்டும்தான் மெஜாரிட்டியாக இந்த இன்ஸ்டாகிராம் யூஸ் ஆகுது. ஸோ அது நல்லதான்னு கேட்டோன்னா இல்லை. ரெண்டாவது அன்டேலண்ட் பர்சன்ஸை பாப்புலர் பண்ணுறது. இந்த அன்டேலண்ட் பர்சன்ஸை பாப்புலர் பண்ணணும்னு சொன்ன உடனே கண்டிப்பாக உங்களோட மைண்டுக்கு ஒரு ஆள் ஞாபகம் வருவார். அவர் யார் நான் சொல்ல தேவையில்லை, ஏன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ பண்ணதுக்கான மெயின் ரீசனே அதுதான். அதாவது டேலண்ட்டே இல்லாத பர்சன்ஸு, அப்புறம் சும்மா தப்பாக பேசுகிறவங்க, அவங்களெல்லாம் பாப்புலர் பண்ண வேண்டியது. அவங்க எந்த மனநிலையில் பேசுகிறாங்க எதுவுமே இல்லை. அவங்களுக்கு லேக்ஸ் கணக்குக்கு இந்த ஃபாலோவர்ஸ் மட்டும் எகிரிக்கிட்டு இருக்கு, லைக்ஸ் அவ்வளோ வருது, கமெண்ட்ஸ் எல்லாம் சும்மா அப்படி போகுது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன தோணுது, ஆக்சுவலாக இந்த ஒரு டேலண்டான ஒரு பர்சன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு லைட்டிங் செட் பண்ணி கேமரா ஆங்கிள் சரியாக வச்சு அவனோட டேலண்ட்டை சரியான ஒரு விஷயத்தில் அவன் அவுட்புட் பண்ணும்போது அதுக்காக வர ரெஸ்பான்ஸை விட இந்த டேலண்ட்லெஸ்ஸாக சொல்லணும்னா இந்த கிட்டத்தட்ட பைத்தியம் மாதிரி பண்ணுற ஒரு சில பர்சனுக்கு போகும்போது அதை எப்படி ஏற்றுக்கிறதுனே தெரியல.
ஸோ அப்படி அந்த அந்த மாதிரி பண்ணுற ஒரு சில பர்சன்ஸை இப்படி பாப்புலர் பண்ணி இப்போ எந்த லெவலில் கிடக்குன்னு இன்ஸ்டாகிராம் வந்து இப்போ எந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஏன்னா அதை பற்றி இப்போ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறது, இப்போ ரீசெண்டாக ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் நடக்கும். ஸோ அந்த இஷ்யூஸ் எல்லாம் பார்த்த உடனே பாசிட்டிவான சைடில் இருக்கவங்க பேசுறதை விட நெகட்டிவ் சைடில் இருக்க பேசுறவங்க அதாவது ஓப்பனாகவே பேசுகிறாங்க, நெகட்டிவான விஷயத்த ஓப்பனாகவே பேசுகிறாங்க. ஸோ இது எந்த விதத்தில் அவங்க அப்படி பேசும்போது அது உண்மையை சொன்னால் தப்பான விஷயத்த இப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க. ஸோ அப்படி பேசுறதுனால அதுக்கு கூட இன்ஸ்பயர் ஆகிற ஒரு சில பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவிட்டியை கம்மி பண்ணுறது நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி நெகட்டிவிட்டியான ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரிப்போர்ட் அடிச்சு விட்டீங்கன்னா அது அப்படியே காணாமல் போயிடும். இது வரைக்கும் நான் பேசினதான் ஓகே. ஸோ இனிமேல் எப்படி இன்ஸ்டாகிராம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்ஸ்டாகிராமை ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்மாக ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணுங்க. என்ன லேர்னிங் பிளாட்ஃபார்ம்னா அது வந்து யதாசமா வீடியோ இந்த ஸ்க்ரோல் பண்ணுறது, ரீல்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் அது வழியாகவும் ஒரு சில லேர்ன் பண்ணுற விஷயங்கள் இருக்குது. பற்றி கற்றுக்கலாம், ஃபோட்டோகிராஃபி பற்றி கற்றுக்கலாம், அப்புறம் டான்ஸிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், இந்த மாதிரி ஒரு சில ஸ்கில்ஸ் எல்லாம் பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி பாருங்கள். அதுக்காக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்களும் இருக்குது. ரெண்டாவது வந்து அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பிளாட்ஃபார்மாக பாருங்கள். நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச உலகம் ஒன்று, கண்ணுக்கு தெரியாத உலகம் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை அது மூலமாக கெயின் பண்ண பாருங்கள். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட் பர்சனை ஃபாலோ பண்ணுங்கள், ரைட் பர்சனோடைய போஸ்ட்டுக்கு கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள், ரைட் பர்சனை லைக் பண்ணுங்கள். இந்த அன்டேலண்ட் பர்சன் சும்மா அந்த பைத்தியம் மாதிரி பண்ணுறவங்கலாம் சும்மா அந்த வீடியோலாம் பார்த்தா லைக் கூட பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் கமெண்ட்டில் கூட அந்த ஒரு பர்சனை ஒன்றும் சொல்லாதீங்க. நீ வந்து அந்த வீடியோவில் வந்து நல்லா பண்ணலை. ஸோ அப்படி கமெண்ட்டில் போயிட்டு அவனுக்கு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ண அவனுக்கு அந்த வீடியோ வந்து சஜஷன் ஆகிறது தான் அதிகமாகும். ஸோ அது மூலமாக அவனோட வீடியோ வந்து இன்னும் பாப்புலராக நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக அவனுக்கு ஃபாலோவர்ஸ் இன்னும் கெயின் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆளை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஸ்வைப் பண்ணிடுங்க, அது லைக் இல்லை ஒன்றும் பண்ணாதீங்க. அதை அப்படியே கண்டுக்காமல் விடுறது தான் அந்த மாதிரி ஒரு சில ஆளுங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரே வழி இன்ஸ்டாகிராமில். ஸோ ஃபைனல் வந்து என்டர்டைன்மெண்ட் பர்பஸ், இது வந்து ஒரு எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன் பிளாட்ஃபார்ம், அதே டைமில் ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்ம் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அது வந்து ஒரு லிமிட்டான ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்மாக பாருங்கள். எப்போ பார்த்தாலும் அதுக்குள்ளேயே இருக்காதீங்கன்னு தான் சொல்ல வரேன். அதில் வந்து ஒரு அளவான ஒரு லிமிட்டான ஒரு டைமில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அன்வான்டாக அது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நல்லதில்லை. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்ஸ்டாகிராமும் வந்து சரியாக ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் யூடியூபு, அதுக்கப்புறம் ஸ்னாப்சாட், அப்படி டிக்டாக்ஸ், இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரே ஆப்பு. ஸோ எல்லா ஆப்பையும் கடந்து வந்திருக்கோம். ஸோ எப்படி இன்ஸ்டாகிராமுக்கு அப்புறம் எப்படி இன்னொரு ஆப் வரத்தான் போகுது, அதையும் நம்ம எப்படியும் யூஸ் பண்ண தான் போகிறோம். பட்டு இன்ஸ்டாகிராம் வந்து இப்போ ரொம்ப மோசமாகி போய்கிட்டு இருக்கு. அதாவது யூடியூப், டிக்டாக்ஸ் இதெல்லாம் நடந்த பாதிப்புகளை விட இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ரொம்ப ஆக மோசமாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதான் நினச்சிங்கன்னா நான் சொன்ன விஷயத்த ட்ரை ஆச்சு பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரே ஹெல்ப்பு. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ஏதாச்சும் உங்கள் கருத்து எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கொட்டி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சில டாபிக்ஸ் எதுவும் உங்களை பற்றி பேசணும், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.